சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா முத்துக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் மனோஜுக்காக உதவி கேட்குறாங்க. முத்து, நீ தான் எப்படியாவது மனோஜுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் தான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, உதவி செய்கிறீங்கல்ல, அதே மாதிரி மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் சீக்கிரமாகவே கொடுத்துருவான். அதே மாதிரி மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும். மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எப்பயாவது எங்களை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லையேம்மா, நானும் மீனாவும் இப்போ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட உதவி கேட்குறீங்க, மனோஜுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வீடு திருப்பி கிடைக்கிறதுக்காக மனோஜ்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தோம். மனோஜ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையே. மனோஜ் சப்போர்ட் பண்ணியிருந்தா நாங்கள் ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் அப்போ மனோஜ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, நீங்களும் எங்களுக்காக பேசவே இல்லை அப்படின்னு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. என்ன முத்து, நான் இவ்வளோ பேசுகிறேன், மனோஜுக்காக நீ சப்போர்ட் பண்ணவே மாட்டியான்னு விஜயா எப்பயும் போல் மனோஜுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதான் முத்துவும் மீனாவும் தெளிவாக அவங்க உனக்கு தான் புரிய வைக்கிறாங்கல்ல, நீ தான் முத்து மீனாவை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அவங்க செஞ்ச உதவியை என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கியா? அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கியா? இல்லையே. இப்போவும் மனோஜுக்காக பேசுகிற, மனோஜுக்காக எதுக்கு முத்து உதவி செய்யணும்? அதனால முத்து கண்டிப்பாக உதவி செய்யவே மாட்டான் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசும்போது, நீங்களாவது மனோஜுக்காக பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாரும் மனோஜை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கடையில் இருக்க மனோஜ் வந்து அந்த சார்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கடைக்கு வந்து பேசுனதெல்லாம் பார்த்தீங்கல்ல, அப்புறம் எப்படி அங்கே கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் பொண்ணோட அம்மாக்கிட்டேயும் நான் எப்படி பேச முடியும்? என் அம்மா என்னை புரிஞ்சுக்கிட்டாதான் முதல்ல இந்த கல்யாணமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அம்மா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல மாட்டாங்க மனோஜ். ஆனால் நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவங்களோட சொத்து பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் அவங்கக்கிட்டேயே கேட்டு வாங்கலாம். உங்களுக்காக பொண்ணோட அம்மா கிட்ட நானே வந்து பேசுகிறேன். நீங்கள் எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களுடைய அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க மனோஜ். நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நீங்கள் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்யணும், அப்போ தானே உங்களை பற்றி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதனால் உங்களுக்காக நானே வந்து பேசுகிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே அந்த சார் சொல்கிறாரு, மனோஜ் இப்படியே நிறைய யோசிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. கனகாவோட அம்மா வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணோட அம்மா ரொம்ப தெளிவாக கனகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸை விட நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்யலான்னு எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஏன் மனோஜ் யோசிக்கிறீங்க? இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்காது. இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு எல்லாரும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தருவாங்க. எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு இந்த வாய்ப்பை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருந்தால், நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால், அப்புறம் நீங்கள் நினச்சாலும் நீங்கள் வந்து யோசித்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்யவும் முடியாது, நல்லா சம்பாதிக்கவும் முடியாது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே நல்லபடியாக நடக்குது. இதே மாதிரி என் பேச்சை கேளுங்க அப்படின்னு அந்த சார் சொல்லும்போது, அப்போ தான் மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. ஆமாம், இந்த சார் சொன்ன மாதிரி ரோகிணி இத்தனை நாள் எனக்கு உதவி செய்யாமல் இருந்தாங்க, என் பேச்சை கேட்காம இருந்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இனி என்னால் எந்த பிரச்சனையும் வராது மனோஜ் அப்படின்னு ரோகிணி வேற சொல்லியிருக்காங்க. ரோகிணி தேடி வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசினாங்க. அதே மாதிரி இங்கே பெரிய வாய்ப்பும் கிடச்சிருக்கு. இந்த சார் சொல்கிறது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்குது. ஆனால் நான் தான் இந்த சாரை புரிஞ்சுக்காமல் இருக்கேன். என் அம்மா பேச்சை கேட்கணும்னு நினச்சேன். அதனால் இனியும் என் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. பொண்ணோட அம்மா கிட்ட கண்டிப்பாக பேசணும். இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லணும். அதே மாதிரி ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் அவங்கக்கிட்டேயே கேட்டால் உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி தருவாங்க அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. உடனே மனோஜோட ஃப்ரெண்டும் பிஏ ஜீவாவும் இங்கே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? அந்த சார் தான் மனோஜ் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருல, அப்புறம் எதுக்காக நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு இங்கே எல்லாரும் சொல்கிறத கேட்டு மனோஜ் உடனே அந்த சார்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இப்போவே பொண்ணோட அம்மா கிட்ட பேசிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே இங்கே அந்த சார் சொல்கிறாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது மனோஜ், இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணுன்றதுக்காக கண்டிப்பாக உங்கள் கூட நான் வரேன். நீங்களே பொண்ணோட அம்மா கிட்ட நாங்கள் வரோன்ற உண்மையை சொல்லிடுங்க, நம்ம போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே
மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உடனே மனோஜ் வந்து என் அம்மாவுக்கு தெரியாமல் இப்போ என்னுடைய கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக கனகா வீட்டுக்கு நான் போகணும். வேற வழியே இல்லை. இந்த சார் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமா நான் இவர் பேச்சை கேட்காம இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அந்த சமயம் விஜயா ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் எங்கே இருக்க மனோஜ் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது, அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கம்மா. அதான் நீங்கள் கடைக்கு வந்து பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்குமா ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ் உங்ககிட்ட பேசணும். நான் உனக்காக மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசியிருக்கேன்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் எதுக்காக முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் எனக்காக பேசுகிறீங்க? மீனாவும் முத்துவும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேம்மா. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். அதனால் ரோகிணி தர வேண்டிய பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ண முடியாதா? சரிம்மா எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு மனோஜ். விஜயா கிட்ட சொல்லாமல் வீட்டில் இருக்க யாருக்கும் இந்த உண்மை தெரியவே கூடாது அப்படின்னு நினச்ச மனோஜ் அந்த சாரையும் கூப்பிட்டுட்டு இங்கே கனகாவோட வீட்டுக்கு வராங்க. கனகாவோட அம்மா மனோஜ் வரதை பார்த்துட்டு, மனோஜ் நீங்கள் வருவீங்கன்னு ஃபோன் பண்ணீங்க, அதான் இவ்வளோ நேரம் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமாம் இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சார் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, உதவி செஞ்சுருக்காரு. அதனால தான் உங்ககிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், இவரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மனோஜ் பேசும்போது, அப்படியா நீங்கள் உடனே இந்த கல்யாணத்துக்கு சரி சொல்வீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க மனோஜ். உங்கள் வீட்டில் இருந்து யாருமே வரலையா? உங்கள் அம்மாவும் அப்பாவும் வருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து பொண்ணோட அம்மா. இல்லை அவங்க எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் என் பாட்டி ஊருக்கு வேற கிளம்புறாங்க, அதான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன். என் அம்மாவும் அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லவும் மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான். நான் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் கூட வந்து அந்த சார் வந்து, ஆமாம் மனோஜ் வந்து உங்கள் பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதான் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். கோயிலில் வச்சே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம். கோயிலில் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மனோஜ் உங்கள் வீட்டுக்கே வந்தாலும் நீங்கள் தான் மனோஜை பார்த்துப்பீங்களன்னு சொல்லும்போது, மனோஜ் சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய வீட்டில் கனகா இருக்காங்க, இந்த உண்மை தெரியாமல் நான் தான் ரொம்ப யோசனை பண்ணிட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்தா நான் ரொம்ப வசதியாக இருப்பேன். அப்புறம் எதுக்கு என் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும்? அவங்க பேச்சை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இத்தனை நாள் என் அப்பாவும் முத்துவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. என் அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே எனக்காக எதுவுமே செய்யலை. அதனால தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக என் அம்மா பேச்சை கேட்காம நானே வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. உடனே மனோஜ் அங்கே பொண்ணோட அம்மா கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, இது உங்கள் வீடு தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மனோஜ், நான் தான் சொன்னேன்ல நாங்கள் நல்லா வசதியாக இருக்கோம், நாங்கள் வந்து எங்கள் பொண்ணு கனகாக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோன்னு, நீங்கள் மட்டும் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியே நாங்கள் செய்கிற இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது, பரவாயில்ல இவங்க உண்மையாகவே பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தான் இவங்கக்கிட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதனால் முத்து சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஏற்கனவே ரோகிணியை பற்றின உண்மை தெரியாமல் ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது. இவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை முதல்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே அந்த சார்கிட்ட சொல்கிறாரு, அதான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நான் சொல்லிட்டேன்ல, இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக பேசிட்டேன். என் வீட்டில் இருந்து யாருமே இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு பொண்ணோட அம்மா கிட்ட தெளிவாக பேசிட்டேன். அதே மாதிரி ரோகிணிக்கு நான் தர வேண்டிய பணத்தையும் நீங்கள் தான் கேட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, அந்த சார் வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாரு, சரி மனோஜ் நானே பேசுகிறேன், நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். இனி இந்த வாய்ப்பை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் என்னுடைய ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாமல் என் பேச்சை கேட்டு தான் மனோஜ் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காரு. உடனே கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு என்னால் தான் மனோஜ் யோசித்து இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் மனோஜுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. மனோஜ் வந்து இப்போ ரோகிணிக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் பொண்ணு கனகா மனோஜ் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரே, இந்த பணத்தை அவரால் ஏற்பாடு பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து மனோஜுக்கு உண்மையாகவே உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் நாங்களும் நம்பணும்ல, அதனால தான் அப்படின்னு கேட்கும்போது,
எங்கள் பொண்ணு கனகாக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, சரி மனோஜ், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். உங்களுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கணும்னு தான் நானும் யோசிக்கிறேன். அப்போ தான் கனகா உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியும். அதனால் நீங்கள் நாளைக்கே வந்து அந்த பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? நாளைக்கே அந்த பணம் கிடைச்சிருமான்னு கேட்குறாங்க. ஆமா மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த சார் சொல்றாரு, மனோஜ் நீங்களே பார்த்தீங்கல்ல, நீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதனால நீங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் அவங்க கண்டிப்பா குடுப்பாங்க. உங்க மேல அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அதனால தான் உங்கள தேடி வந்து அவங்க பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேசியிருக்காங்க. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ உடனே உங்களுக்காக இவ்வளோ பெரிய உதவி செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரவே இல்லையா மனோஜ்? நீங்க கண்டிப்பா இவங்கள நம்பணும். அப்பதான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அந்த சார் சொல்றதெல்லாம் கேட்டு மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம, நான் நாளைக்கே வந்து அந்த பணத்த வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் உடனே அங்கருந்து கிளம்பி வராரு. அந்த சார் சொல்றாரு, "நீங்க சொன்ன மாதிரியே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிங்க." மனோஜும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாரு. மனோஜோட அப்பா, அம்மான்னு வீட்ல இருக்க யாருமே இந்த கல்யாணத்துக்கு வரலனாலும், நீங்க இந்த கல்யாணத்த நல்லபடியா செஞ்சு வச்சீங்கன்னா, மனோஜ் எப்பயுமே உங்க பேச்ச கேட்பாரு. கனகாவும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணோட அம்மா இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் மறுபடியும் கடைக்கு வந்த உடனே, எப்படியோ நாளைக்கு ரோகிணிக்கு தர வேண்டிய பணம் எனக்கு கிடைச்சிரும். இனி முத்துக்கிட்டயும் உதவி கேட்க வேண்டாம், மீனாகிட்டயும் உதவி கேட்க வேண்டாம். வீட்ல இருக்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம், எனக்காக வந்து இனி யார்கிட்டயும் நான் உதவி கேட்க போறதே இல்ல அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. அந்த சமயம் மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்க விஜயா மீனா கிட்ட சொல்றாங்க, "என்ன மீனா அமைதியா இருக்க? மனோஜுக்காக நீயாவது முத்துக்கிட்ட பேசலாம்ல?" அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இல்ல எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்ல அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "சத்யாவோட கல்யாணத்த மட்டும் நல்லபடியா நடத்தணும்னு இருக்கிற. ஆனா எங்களுக்கு உதவி செய்ய உன்கிட்ட வந்து பணம் இல்லன்னு வேற சொல்றியே" அப்படின்னு கேட்கும்போது, மீனா அமைதியா இருக்காங்க. உடனே முத்து சொல்றாங்க, "என்னம்மா? ஏம்மா எங்ககிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறீங்க? மனோஜுக்கு உதவி செஞ்சாலும், மனோஜ் எங்கள புரிஞ்சுக்கவே மாட்டான்" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அந்த சமயம் விஜயாவோட வீட்டுக்கு வந்த மனோஜ், முத்துவும், மீனாவும் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே, "அம்மா நீங்க எதுக்கும்மா முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் எனக்காக உதவி கேட்குறீங்க? அவங்க என்னைக்கும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். இந்த உண்மை உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கும்மா இவங்க எனக்காக உதவி செய்யணும்? நானே பணத்த ஏற்பாடு பண்ணிட்டேன்னு" சொல்லும்போது, வீட்ல உள்ள எல்லாரும் மனோஜ பார்க்குறாங்க. மனோஜ் உடனே, "ஏன்? நான் எவ்வளோ பெரிய பிசினஸ் செய்றேன். என்னால இந்த பணத்த ஏற்பாடு பண்ண முடியாதா? என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே எனக்கு உதவி செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட பணம் கேட்டிருக்கேன். நாளைக்கு கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா சொல்றாங்க, "என்ன மனோஜு, நீ உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்டிருக்கியா? முத்துவும், மீனாவும் உண்மையாவே உதவி செய்வாங்க. அவங்க உனக்கு உதவி செய்றாங்கன்னு சொன்னா, நான் கண்டிப்பா நீ சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்புவேன். ஆனா நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையேன்னு" சொல்லும்போது, "என்னம்மா பேசுறீங்க? நான் சரியா தான் சொல்றேன். உண்மைய தான் பேசுறேன். அம்மா என் ஃப்ரெண்ட் எனக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டார். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த சீக்கிரமாவே நான் ஏற்பாடு பண்ணிருவேன். நீங்க யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். எனக்காக முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் நீங்க உதவி கேட்கவும் வேண்டாம். புரியுதாம்மா?" அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உடனே முத்து சொல்றாங்க, "எனக்கு என்னவோ மனோஜ் இப்படி பேசுறதெல்லாம் கேட்கும்போது சந்தேகமா இருக்கு. மனோஜு, நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா? அப்ப உன்னுடைய ஃப்ரெண்டு உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டாங்களா? கண்டிப்பா பணம் கிடைச்சிருமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, கண்டிப்பா பணம் கிடைச்சிரும். இனி என்னுடைய பிசினஸ ரொம்ப நல்லபடியா பார்த்துக்க போறேன். உங்க எல்லார்கிட்டயும் உதவி கேட்டேன். ஆனா நீங்க யாருமே உதவி செய்யவே இல்ல. அதனால என் பிசினஸ எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் என்கிட்ட கேள்வி கேட்கவும் வேண்டாம், எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம்" அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமா பேசுறாரு. இங்க விஜயா யோசிக்கிறாங்க, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுறானே, கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "நான் தான் சொன்னேன்ல, மனோஜ் எப்படியாவது இந்த பணத்த ஏற்பாடு பண்ணட்டும்னு. இப்ப மனோஜே பணத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு" சொல்லும்போது, விஜயா, "நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னு" கேட்கும்போது, "இல்லங்க, நான் யோசிக்கல. மனோஜ் மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உடனே எப்படி மனோஜால இவ்ளோ பணத்த ஏற்பாடு பண்ண முடியும்னு தான் யோசிக்கிறேன்னு" சொல்லும்போது, "ஏன் முத்துவும், மீனாவும் கஷ்டப்பட்டு நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக பணத்த ஏற்பாடு பண்ணலையா? இதே மாதிரி தான் மனோஜும் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்டிருக்கான். இதுக்காக இவ்ளோ யோசிக்காத விஜயா" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ் நம்மகிட்ட வந்து உண்மைய மட்டும் தான் சொல்வான். ஆனா இப்ப மனோஜ் பேசுறத என்னால நம்பவே முடியலையே" அப்படின்னு விஜயா ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ், "அம்மா என்ன நம்மகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேளை உண்மைய கண்டுபிடிச்சிட்டாங்களா? பொண்ணோட அம்மாகிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க தான் இந்த பணத்த குடுக்க போறாங்கன்ற உண்மைய அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன செய்றது? இந்த உண்மை மட்டும் அம்மாவுக்கு தெரியவே கூடாது. எப்படியும் அம்மாவும் வீட்ல இருக்க எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு கிளம்புவாங்க. அந்த சமயம்
நான் சொன்ன மாதிரியே என்னுடைய கல்யாணமும் இங்கே நல்லபடியாக நடக்கணும். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்னா சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்னுடைய கல்யாணத்தை பற்றி என் அம்மா தெரிஞ்சுக்கிட்டாலும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அம்மா என்னை பாராட்டி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவும் என்னை புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக என் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. விஜயா நினைக்கிறாங்க, மனோஜ் வர வர நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை. எவ்வளவோ சொல்லியிருக்கேன். மனோஜ் இப்போ எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணான்னு வர தெரியல. ஆனால் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை எப்படியாவது மனோஜ் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால வேற வழி இல்லை, நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, பாட்டி வீட்டுக்கு நாளைக்கே கிளம்பணும் அத்தை. உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சத்யாவோட கல்யாணத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், சந்திராவும் சீதாவும் சீக்கிரமாகவே முத்துவோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தை, அவங்களுக்கு சத்யா அங்கே தான் இருக்காங்கன்ற உண்மை ஏற்கனவே தெரியும். அவங்க தானே கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்யணும். அதான் அவங்க முன்னாடியே அங்கே கிளம்பி போயிட்டாங்க. நம்ம நாளைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மனோஜ் வந்து கவனிக்கிறாரு. எப்படியோ பாட்டி வீட்டுக்கு இவங்க கிளம்புனா அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அடுத்த நாள் இங்கே அண்ணாமலை வீட்டில் இருக்க எல்லாரும் சத்யா ரேகாவோட கல்யாணத்துக்காக பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் விஜயா மறுபடியும் மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. மனோஜ், நீ சொன்னது எல்லாமே உண்மைதானே? உன்னுடைய ஃப்ரெண்டு கண்டிப்பாக ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்கல்ல? பணத்தை நீ ஏற்பாடு பண்ணிட்டியா, இல்லை வேணும்னே இப்படிலாம் பேசுனியா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பணம் கிடச்சிருமா, கவலைப்படாமல் இருங்க. இன்னைக்கே ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை மனோஜ், இனி ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சீக்கிரமாக உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். அதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டல்ல, அந்த மேடம் கிட்டேயும் பேசிட்டல்ல அப்படின்னு மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க விஜயா. உடனே மனோஜ், அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க. சத்யாவோட கல்யாணத்துக்கு தானே கிளம்புறீங்க, அப்புறம் எதுக்குமா என்கிட்ட தேவையில்லாமல் கேள்வி கேட்குறீங்க? என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசும்போது, உடனே இங்கே மனோஜ் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு விஜயா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இப்போயாவது மனோஜ் ரொம்ப அக்கறையாக இருக்கான். எப்படியாவது மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சா அதுவே போதும். மனோஜ் நினைக்கிற மாதிரியே மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க விஜயா. இங்கே மனோஜ் உடனே அங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு கிளம்புன உடனே தன்னுடைய கடைக்கு கிளம்பி வராரு. வந்த உடனே மனோஜ் அந்த சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. மனோஜும் அந்த சாரும் பொண்ணோட அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. மனோஜ் வருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனே பணத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மனோஜ் வந்த உடனே, என்ன மனோஜ், நீங்கள் வரேன்னு சொன்ன உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்தாங்க மனோஜ், இந்த பணத்தை முதல்ல ரோகிணி கிட்ட கொடுங்க. இனி ரோகிணியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது உடனே அந்த சார் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல மனோஜ், இனி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. இனி ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பேசிட்டு, முதல்ல இந்த பணத்தை ரோகிணி கிட்ட கொடுங்க, பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது அப்படின்னு பேசும்போது மனோஜ் சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. உடனே மனோஜ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே ரோகிணி வந்து, என்ன மனோஜ், அதுக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. நீ தானே ரோகிணி என் அம்மா கிட்ட உடனே பணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னேன், அதான் பணத்தை கொடுக்கலாமேன்னு ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது, சரி மனோஜ், நான் உன்னுடைய கடைக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மனோஜோட கடைக்கு கிளம்பி வராங்க. ஆனால் ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இனி மனோஜ் கிட்ட நம்ம பேசவே கூடாது. எப்படியோ நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நமக்கு மனோஜ் கண்டிப்பாக பணம் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ மனோஜ் எனக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டாருன்னா அதுவே போதும் அப்படின்னு மனோஜோட கடைக்கு வந்த ரோகிணி, மனோஜ் பணம் கொடுத்த உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்புறாங்க. என்ன ரோகிணி, எதுவுமே பேசாமல் கிளம்புறியேன்னு கேட்குறாரு மனோஜ். இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை மனோஜ், நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க போகிற, நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க போகிறேன், அவ்வளவுதான். எனக்கு நீ தர வேண்டிய பணத்தை திருப்பி தந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ். இனி என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பேன், உங்ககிட்ட கண்டிப்பாக பேச மாட்டேன், சீக்கிரமாக உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி பேசுகிறதெல்லாம் கேட்டு பதில் பேச முடியாமல் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு மனோஜ். இருந்தாலும் நமக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அதனால் ரொம்ப யோசிக்கக்கூடாது, இனி ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சந்தோஷப்படுறாரு மனோஜ். ரோகிணி மனோஜ் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியோட அம்மா, என்னாச்சு கல்யாணின்னு கேட்குறாங்க.
நடந்த உண்மைய ரோகிணி சொல்றாங்க. அம்மா, மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்த குடுத்துட்டாரு. ஆனா இனி மனோஜ் கிட்ட நான் பேச போறதே இல்ல. நான் புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த பணத்த மனோஜ் கிட்ட இருந்து வாங்குனேன்னு சொல்லும்போது, அதான் நீ யோசிச்சு தானே ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்க. நீ இப்பவாது கிறிஷ பத்தி யோசிக்கணும். உன்னுடைய வாழ்க்கைய பத்தி தெளிவா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, எனக்கு நீங்க எல்லாரும் ரொம்பவே முக்கியம். நம்ம குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதனால புது பிசினஸ் ஆரம்பிக்கணும். என் பையன் கிருஷ்ண நல்லபடியா பார்த்துக்க போறேன். கண்டிப்பா உங்க பேச்ச கேட்பேம்மா அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது, முன்னாடியே என் பேச்ச கேட்டிருந்தா, உனக்கு ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது? நீயும் சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு, கிருஷியும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்ப. ஆனா நீ தான் என் பேச்ச கேட்கவே இல்லையே கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, இனி நான் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன். என் வேலைய நான் சரியா கவனிக்க போறேன்னு சொல்றாங்க ரோகிணி. இருந்தாலும் மனோஜ் கொஞ்சமாவது எனக்காக யோசனை பண்ணியிருக்கலாம். எப்பயுமே விஜயா பேச்ச கேட்குற மனோஜ் என்ன பத்தி யோசிக்காம இருந்துட்டாரே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ரோகிணி. மனோஜ் சொன்ன மாதிரியே வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்து கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மனோஜ் எல்லா ஏற்பாடையும் செய்றாரு. ஏன்னா, உண்மையாவே அ கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்பதான் என் பிசினஸ நல்லபடியா பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம, அ பொண்ணோட அம்மா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்ததுக்கப்புறம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், சொத்து எல்லாமே கிடைக்கும். அப்படின்னு சொன்னதால, உடனே இந்த கல்யாண ஏற்பாட செய்யணும் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அப்பதான் அந்த சார் வந்து மனோஜ் கிட்ட சொல்றாங்க, "நீங்க கவலைப்படாம இருங்க மனோஜ். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நான் இருக்கேன். உங்க அம்மா உங்கள புரிஞ்சுக்கல. ஆனா உங்கள புரிஞ்சுகிட்டு நான் இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க சொன்னதால தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றேன். இனி எந்த பிரச்சனையும் வராம என் வாழ்க்கைய நான் சந்தோஷமா பார்த்துக்கணும். அதே மாதிரி என் பிசினஸ் ரொம்ப நல்லபடியா நடக்கணும். எனக்கு நல்ல வருமானம் வரணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி மனோஜ்" அப்படின்னு சொல்றாங்க அந்த சாரும். இங்க விஜயாவுக்கும் வீட்ல உள்ள யாருக்கும் தெரியாம மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க பாட்டி வீட்டுக்கு வந்த விஜயா வேணும்னே மீனா வீட்ல உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க. சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் பாட்டி வீட்ல தான் கல்யாணம் நடக்குதுன்ற உண்மையும் சொல்றாங்க. முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வந்தீங்கன்னா, நீங்க ரேகாவோட கல்யாணத்த பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அங்க சிந்தாமணியும் வந்து ரேகா கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பிரச்சனை செய்றாங்க. முத்துவும், மீனாவும் சிந்தாமணிக்கு சரியான பதில் குடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஜயாவுக்கு தெரியாது. விஜயா பேச்ச கேட்காம மனோஜ் இங்க கனகாவ கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்ற உண்மை தெரியாம, இங்க விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்க பார்வதி சொல்றாங்க, "என்ன விஜயா, இங்க வந்து மீனாவும், முத்துவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரேகாவுக்கும், சத்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. நீ தானே சிந்தாமணிய வர வச்ச. சிந்தாமணியால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பார்த்தியா? மீனாவும், முத்துவும் இப்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா நீ இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற. இதெல்லாம் சரியா விஜயா? நீ செய்ற பிரச்சனையால நீ தான் நல்லா அனுபவிக்க போற. பார்த்துக்கிட்டே இரு. நீ என் ஃப்ரெண்டு தான். ஆனா உனக்காக எப்பவும் சப்போர்ட் பண்ண முடியாது. மனோஜுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றல்ல, மனோஜால நீ தான் கஷ்டப்பட போற. மனோஜால தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்க போற. பார்த்துக்கிட்டே இரு விஜயா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பார்வதி, என்ன பேசுற? மனோஜ் இப்பதான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த குடுத்துருக்கான். இனி ரோகிணியால எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு இந்த உண்மை தெரியும்ல. மனோஜுக்கு நானே ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க தான் போறேன். மனோஜ் இனி தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்க போறான்னு எனக்கு தெரியும். அதனால மனோஜால எனக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. மனோஜால எல்லாரும் என்னையும் பாராட்டி பேச போறாங்க. ஆனா நீங்க எல்லாரும் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. இப்ப என்ன, சிந்தாமணி எதுக்காக இங்க வந்தாங்கன்னு எல்லாரும் யோசிக்கிறீங்கல்ல. சிந்தாமணி எதுக்கு வந்தாங்க? ரேகாவோட கல்யாணத்த பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மனோஜுக்காக உதவி செய்ய சொன்னேன். மனோஜுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாதுன்னு மீனா தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சா. அதனால தான் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் சிந்தாமணியை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா, நீ எதுக்காக இப்படிலாம் செய்கிறன்னு ஒன்றுமே புரியல. உண்மையாகவே சப்போர்ட் பண்ணுறது இங்கே வந்து முத்து தான். ஆனால் மனோஜுக்கு தான் நீ வந்து எப்பயுமே உதவி செய்கிற. நீ செஞ்ச இந்த வேலையால் சிந்தாமணியும் வந்துட்டாங்க. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. ஏன் விஜயா இப்படிலாம் செய்கிற அப்படின்னு பார்வதி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் விஜயா பார்வதி பேசுகிறத கண்டுக்காம ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க விஜயா. ஏன்னா சிந்தாமணி வந்ததுக்கு அப்புறமா மீனாவும் முத்துவும் சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்தாங்க. சிந்தாமணி பதில் பேச முடியாம அமைதியா இருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம மீனா வந்து மனோஜுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்காக தான் சிந்தாமணியை இங்க வர வச்சேன் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மனோஜ் விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்க போறாங்க அப்படின்ற உண்மை தெரியாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க விஜயா.
இங்க சத்யா, ரேகாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. உடனே பாட்டி சொல்றாங்க, முத்துவும் மீனாவும் உதவி செஞ்சதால தான் இந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, விஜயா பாத்தியா, முத்து உண்மையாவே எல்லாருக்கும் உதவி செய்றாங்க. ஆனா நீ தான் முத்துவையும் புரிஞ்சுக்க மாட்டிக்கிற, மீனாவையும் புரிஞ்சுக்க மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, முத்துவும் மீனாவும் இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஆனா என் பேச்ச கேட்கவும் மாட்டாங்க, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. அதனால முத்து, மீனாவ பத்தி என்கிட்ட நீங்க பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அ இங்க வந்து விஜயா பேசுறத கேட்டு பாட்டி ரொம்ப கோவமா, "போதும் விஜயா, நீ என்னைக்கு தான் மீனாவ புரிஞ்சுக்க போறியோ தெரியல. என்னைக்கு தான் மீனாவ மருமகளா அ வந்து புரிஞ்சுக்க போறியோ தெரியலன்னு" சொல்லும்போது, "அத்தை, நீங்க அமைதியா உங்க வேலைய பாருங்க. கல்யாணத்துக்கு வந்தோம். கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை வீட்ல உள்ள எல்லாரும் மறுபடியும் தன்னுடைய வீடு கிளம்பி வராங்க. இங்க வீட்டுக்கு வந்த விஜயா வந்து, "என்ன மனோஜ் வீட்ல இல்லையா?" அப்படின்னு மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. மனோஜ் வந்து, "அம்மா, நீங்க வந்துட்டீங்களா? நான் கடையில இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரிம்மா, நான் கிளம்பி வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் யோசிக்கிறாரு. அம்மாவும் வீட்ல உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. நான் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த உண்மை என் அம்மாவுக்கு தெரிஞ்சா முதல்ல கேள்வி கேட்டாலும், அப்புறம் என்ன புரிஞ்சுப்பாங்க. இப்பவே வந்து கனகாவ என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அங்க கனகாவ பார்க்கறதுக்காக வராங்க. கனகாவோட அம்மாகிட்ட சொல்றாங்க, "இனி நானும் கனகாவும் எங்க வீட்டுக்கு போறோம். என் அம்மாகிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும்னு" சொல்லும்போது, சரி மனோஜ், நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மாவும் கிளம்பி வராங்க. அந்த சமயம் இங்க மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. முத்துவும், "சரி மீனா, ஏற்கனவே பாட்டி வீட்லேருந்து வந்திருக்கோம். நெறைய வேலை செஞ்சிருக்கோம். நீ வீட்டுக்கு வந்த உடனே இவ்ளோ வேலை பார்க்குறியே! நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல" அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து விஜயா சொல்றாங்க, "அப்ப மீனா வீட்ல இருக்க வேலைய செய்யக்கூடாது. அப்ப நான் வேணும்னா கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் செய்யட்டுமா முத்து?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா, நீங்க வீட்ல சும்மா தானே இருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் செய்யலாமேன்னு" முத்து சொன்ன உடனே, மீனா, "நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "முத்து இப்படி பேசுறதுக்கு காரணமே நீ தானே மீனா? உன் பேச்ச கேட்டு தானே முத்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். நீ இந்த வீட்ல இருக்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனா நான் வீட்ல சும்மா இருக்கிறதுனால எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும்னு முத்து சொல்றானா? உன் பேச்ச கேட்டு தானே இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். நீ தான் இப்படிலாம் பேச சொல்லியிருக்க. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறல்ல மீனான்னு" சொல்லும்போது, "அத்தை, நான் எதுக்காக இப்படிலாம் செய்யணும்? நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களான்னு" கேட்கும்போது, "மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. மனோஜுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் எதுக்காக உங்க பேச்ச நான் கேட்கணும்? சீக்கிரமா கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும் மீனா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அங்க மனோஜும், கனகாவும் விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. கனகா ரொம்ப சந்தோஷமா வராங்க. "மனோஜ், இப்ப நம்ம எங்க போறோம்?" அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. "இனி நம்ம இங்க தான் இருக்க போறோம்னு" சொல்லும்போது, "அப்படியா? அப்ப என் அம்மாவும் இங்க தானே இருக்கணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, எல்லாரும் இங்க தான் இருக்க போறோம்" அப்படின்னு சொல்லி விஜயா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அங்க வந்த மனோஜ், "அம்மா, நான் வந்துட்டேம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜு, எனக்கு தெரியும் மனோஜு. நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன்ன உடனே என்ன பார்க்கறதுக்காக நீ வருவேன்னு நெனச்சேன் மனோஜு. எப்படி மனோஜ் இருக்கன்னு?" கேட்கும்போது, அங்க கனகாவும், கனகாவோட அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. ஆமா, இவங்க யாருன்னு கேட்ட உடனே முத்து சொல்றாங்க, "மேடம், நீங்களா? நீங்க என் கார்ல வந்திருக்கீங்க. ஞாபகம் இருக்கான்னு?" சொல்லும்போது, "ஆமா முத்து தம்பி. நீங்க கூட அ எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா" அப்படின்னு பேசிட்டு இருக்காரு முத்து. அப்பவே மனோஜ் யோசிக்கிறாரு, என்ன முத்துவும் ரொம்ப சந்தோஷமா இந்த மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கும்போது, "ஆமா மேடம், நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "முத்து, நீங்க மனோஜோட தம்பியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா மேடம்" அப்படின்னு சொல்லும்போது, உண்மைய சொல்றாங்க. "மனோஜ் என் பொண்ணு கனகாவ கல்யாணம் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜு, என்ன வேலை மனோஜ் செஞ்சிருக்க?" அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க, உடனே மனோஜ் நடந்த உண்மைய சொல்றாங்க. "மனோஜ் என் பேச்ச கேட்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு, இப்ப இவங்கள வேற வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க" அப்படின்னு விஜயா சொல்லும்போது, "அம்மா, இந்த உண்மைய உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா என்ன செய்யன்னு தெரியல. அதனால தாம்மா இந்த உண்மைய சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப தான் வந்து நான் சொல்லிட்டேன்ல, எனக்கும் கனகாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. என் பேச்ச கேட்காம, நான் சொன்னத கேட்காம நீ இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்க. இப்ப என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறியான்னு கேட்குறாங்க. "அம்மா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கம்மான்னு" சொல்லும்போது, "அப்பா பார்த்தீங்களாப்பா? அம்மா பேச்ச கேட்காம மனோஜ் எப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கான்னு. அது மட்டும் இல்லாம, மனோஜ் தன்னுடைய பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த குடுக்கணுன்றதுக்காக நம்மகிட்ட சொல்லாம, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறான்" அப்படின்னு முத்து சொல்லும்போது, "என்கிட்ட பேசாத மனோஜ். அதே மாதிரி இனி நீ என் வீட்ல இருக்க வேண்டாம் மனோஜ்" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, இவங்க உண்மையாவே வந்து நல்ல வசதியா இருக்காங்க. இவங்க நெறைய உதவி செஞ்சிருக்காங்க. ரோகிணிக்கு நான் தர வேண்டிய பணத்த எனக்கு குடுத்தது கனகாவோட அம்மா தாம்மா. அதனால தான் உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன்னு" சொல்லும்போது, விஜயா என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மனோஜ் வந்து, "அம்மா,
இனி கனகா நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. கொஞ்ச நாள் கனகாவோட அம்மாவும் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது, எதுக்கு இவங்க என் வீட்டில் இருக்கணும்? அதான் இவங்க பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வீட்டிலேயே போய் தங்க வேண்டிதானே? எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற? நீ தான் என் பேச்சை கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்க தான் என்னுடைய அத்தையா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? மனோஜ் சொன்னார் உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறேன்னு. இனி எங்கள் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னது உங்கள் வீட்டுக்கு போக முடியாதா? ஏன் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஏன்னா அது எங்கள் வீடே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, விஜயா மட்டும் இல்லை மனோஜும் இங்கே கனகாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. கனகா என்ன சொல்கிறான்னு கேட்கும்போது, மனோஜ் தம்பி என்னை மன்னிச்சிருங்க. என் பொண்ணு கனகா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ரொம்ப வசதியாக இருக்கோம். என் பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நான் இப்படிலாம் பேச வேண்டியதாயிருச்சு. ஆனால் உண்மையாகவே நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து பணம் எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாதான் நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன். அதனால தான் நான் பொய் சொன்னேன். என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நான் என் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த வீடு எங்கள் வீடு கிடையாது. நாங்கள் கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்தோம், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன்ல, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கி தான் அந்த பணத்தையே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மனோஜ் அப்போ நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களா? பொய் சொன்னீங்களா? அப்படின்னு பதட்டமாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. என்ன மனோஜ் செய்கிறது? என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு நினச்சேன். உங்களை பற்றி தெரிஞ்ச உடனே வேறு வழி இல்லாமல் பொய் சொல்லிட்டேன். இனி நானும் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் பொறுமையாரு. நாங்கள் பேசுகிறோம், அதுக்கப்புறமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு பாத்தியா? உன்னை ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் பேச்சை கேட்காம கனகாவை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் கனகாவோட அம்மாவும் நம்ம வீட்டில் தான் தங்குவேன்னு சொல்கிறாங்க. இவங்க தானே என்னுடைய சம்மந்தி. இப்போ இவங்களே உண்மையை சொல்லிட்டாங்க. இப்பயாவது உண்மை என்னன்னு தெரியுதா அப்படின்னு கனகாவோட அம்மா உண்மையை சொன்னதுக்கப்புறமா அப்போ தான் மனோஜ் யோசிக்கிறாரு. அம்மா பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். அப்போ எனக்கு சொத்து பணம் எதுவுமே கிடைக்காதா? என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தான் கனகாவோட அம்மா பொய் சொல்லியிருக்காங்க. கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு நான் பணம் கொடுத்தேன். எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு நினச்சேன். இனி புது பிஸ்னஸ் ஆரம்பித்து என்னுடைய வேலையை நல்லபடியாக பார்க்க போகிறேன், நல்லா சம்பாதிக்க போகிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவங்க வீட்டுக்கு போனப்போ வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, இவங்க வசதியாக இருக்காங்கன்னு நினச்சேனே. ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே உண்மை இல்லை. அவங்க என்னை ஏமாத்துறதுக்காக தான் பொய் சொல்லியிருக்காங்க. கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் பொய் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரியுதுன்னு சொல்லும்போது, மனோஜ் முதல்ல இங்கிருந்து கிளம்பு. என் பேச்சை கேட்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறாங்க. விஜயா இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்ட உடனே பதில் பேச முடியாமல் மனோஜ் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு. இல்லை மனோஜ், இனி உன் பேச்சை கேட்க நான் தயாராகவே இல்லை. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்க யாருமே இனி என் வீட்டில் தங்கக்கூடாது. என் பேச்சை நீ கேட்கல, நீயா யோசிச்சு ஒரு முடிவெடுப்ப, உனக்காக நான் சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. அம்மா பேச்சை கேட்டிருந்தா நான் என் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு என் பிஸ்னஸையும் நல்லபடியாக கவனிச்சிருப்பேன். இப்போ எனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் இவங்களை நம்பி ஏமாந்து போய் தான் நிற்கிறேன். என் அம்மா இனி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் விஜயா வீட்டிலேருந்து கிளம்புறாரு. மனோஜ், இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, மறுபடியும் எங்கே கிளம்பணும் அப்படின்னு கேட்குறாங்க கனகா. எங்கே போகிறோன்னே தெரியல, அதான் நீயும் உன்னுடைய அம்மாவும் பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு மனோஜ். எங்கள் பேச்சை கேட்காம மனோஜ் இப்படிலாம் செய்வான்னு யோசிக்கவே இல்லை. இப்போ கனகாவோட அம்மா மனோஜ் கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. மனோஜ் அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி ஏமாந்து போய் நிற்கிறான் அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா. கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவங்க அம்மா சொன்ன மாதிரியே எனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை. அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் கனகாவோட அம்மா என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என் அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு மனோஜ். பாத்தியா விஜயா, மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஆனால் மனோஜ் உன் பேச்சை கேட்கவே இல்லை. இப்படி ஒரு வேலை செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை விஜயா அப்படின்னு விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காரு அண்ணாமலை.